ஜீசஸ் சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, 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 தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, 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 தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, 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 தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, புறப்படு, பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்கள் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? புறப்படு, புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, 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 தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, புறப்படு, எல்லாரும் சொல்லுங்க. சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளாய், சேனைகளாய் எழுப்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்பட்டோ, 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 கலக்கிடவே புறப்பட்டோ, புறப்பட்டோ. சொல்லுங்க எல்லாரும், கரைகளை தட்டி சொல்லுங்க, கரைகளை தட்டி சொல்லுங்க. புறப்பட்டோ, புறப்பட்டோ, தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோ. புறப்பட்டோ, புறப்பட்டோ, புறப்பட்டோ. வாசிங்க ரோவேல் 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருடைய சேனை, இரண்டாவது கர்த்தருடைய பாளையம், மூன்றாவது கர்த்தருடைய பட்டயம், நான்காவது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பாளையம், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய சேனை, நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர்.
அவருக்கு ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு. He is not alone. அவர் இறங்கி வந்தால் சேனையோடு இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்தால் மகிமையோடு இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்தார் ராஜ்யத்தோடு இறங்கி வருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை ஒரு ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அக்கிரமத்தின் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இருளின் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவத்தின் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. பாதாள ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மரண ராஜ்யம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இவைகளை அழிக்கும்படிக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவருடைய ராஜ்யத்தோடு நம்மை நோக்கி கடந்து வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகிறேன், ஆனாலும் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு அல்லவா நம்முடைய தேவன் போனார். நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், God of armies. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி ஒரு சேனை இருக்கு. கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர், நான் பின்பற்றுகிறவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. உலகத்துல நீங்க யாரு நம்பினாலும் அவங்க உங்களை பாதியில விட்டுட்டு போவாங்க. ஆனால் நீ கர்த்தரை நம்புவீர்கள், ஆனால் அது ஒரு சேனையாய் உங்களை பின்பற்றி நீங்கள் போக வேண்டிய இடத்துல கொண்டு வந்து பத்திரமாய் பாதுகாக்கும் வரைக்கும் அது உங்களை விட்டு விலகாமல் ஒரு நிழல் போல கடந்து வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேனை உள்ளவர். அடிக்கடி இந்த வசனத்தை கர்த்தர் சொல்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறதா அது அப்படின்னா என்ன அர்த்தம்? A kingdom is speaking. ஒரு ராஜ்யம் பேசுகிறது. கர்த்தர் பேசினா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் பேசுகிறது. ஆமா, ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குமே ஆனால், இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை இருக்குமானால், வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்கள் மேலே தனது ஆளுகை வைத்திருக்கிற கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஒரு வார்த்தையை உனக்கு நேராய் சொன்னார். இஸ் kingdom speaking. ராஜ்யம் பேசுகிறது. சும்மாவா? நீ போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னான். சும்மாவா? பயப்படாத, நான் உன் சத்துருக்களை உனக்கு விரோதமாய் உனக்கு விரட்டி அடிப்பேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா. சும்மாவா? கிங்டம் ஸ்பீக்கிங். ராஜ்யம் பேசுகிறது. ஆண்டவர் சொன்னா உலகம் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். கர்த்தர் பேசினா பாதாளம் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். கர்த்தர் பேசினா பிசாசும் அவருடைய சேனைகளும் அவருக்கு முன்பாக பணிந்துதான் ஆக வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Our God is God of armies. அவர் சேனைகளின் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனையாய் இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார். சேனை அவருடையது. ஆனால் உள்ள இருக்கிற அந்த ஆர்மியெல்லாம் யாருன்னா அது நீங்களும் நானும் தான். அது நீங்களும் நானும் தான். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். பெரிய நோக்கத்தோட கர்த்தர் உங்கள் உயிரோட வச்சிருக்கிறார். பெரிய நோக்கத்தோட கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். யூ ஆர் எ கிரேட் வாரியர். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா இருப்பார்கள், உங்களை குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ பார்க்கலையோ, உங்க குடும்பம் உங்களை குறித்து எப்படி பார்க்குதோ பார்க்கலையோ, இந்த உலகம் உங்களை குறித்து எப்படி நினைத்து வைத்திருக்கிறதோ இல்லையோ, பரலோக ராஜ்யத்தின் சேனை பொறுத்தளவில் நீங்க ஒரு யுத்த வீரன். Praise the Lord. You are a warrior. நியாயாதிபதிகள் 6:12 சொல்றாரு. கிதியோனை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? 6:12 நியாயாதிபதிகள் 6:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேதாகமத்தில். ஆங்கில வேதாகமத்தில் a mighty warrior. பராக்கிரமசாலி அப்படின்னா வீரனே, யுத்த வீரனே. பக்கத்துல பார்த்து சொல்றேங்க, நீங்க ஒரு யுத்த வீரன். சத்தம் நல்லா சொல்லுங்க, நீங்க ஒரு யுத்த வீரன். இன்னும் சத்தமா கேளுங்க, நீங்க ஒரு யுத்த வீரன். ஆமென், ஆமென். ஆமா, அதனாலதான் பேய்க்கே நம்மளாம் பயப்படுறது ஆளு. ஏன்னா மனுஷனுக்கு என்ன பயப்படணும்? பிசாசே வந்து பாரு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், சோத்துறோம் 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 சோத்துறோன்ட்டு. வாடானா ஒரு பேயும் வரமாட்டேக்கு, ஓடத்தான் செய்யுது. ஸ்தோத்திரம். பிசாசுக்கே நம்ம பயப்படுறது இல்லை. சவால் விடுற கூட்டம். ஒரு ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி பாடலாம் பாடுங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததினா அவன் திரும்பி பார்ப்பான், திரும்பி பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு தமது ஜனங்களை பார்த்து, மைட்டி வாரியர்ஸ், நான் சேனை, நான் எனக்குள்ள சேனை இருக்குது, எனக்குள்ள ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொன்னா, எனது பிள்ளைகள் யுத்த வீரராயிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அருமையா சொல்றான். அந்த வசனத்தை பாருங்களேன். 144 சங்கீதம் 1வது வசனத்துல, 144 சங்கீதம் 1வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் கைகளை போருக்கு, என் வீரர்களை யுத்தத்திற்கு கற்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே. கர்த்தர் உங்களை எதற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு பெரிய யுத்தத்திற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஒரு சேனைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகிறது. உன்னுடைய எவ்வளவு தாழ்மையான நிலைமையில இருந்தோம், அவமதிக்கப்படுகிற நிலைமையில இருந்தோம், ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையில இருந்தோம், உன்னை ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் உன்னை பழக்கிவித்து உயர்த்தி வைக்கிற ஒரு நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய குவாலிஃபிகேஷனை பார்க்கறது இல்லை. கிதியோன் ஒரு பயந்தாங்கோலி. கிதியோன் ஒரு ரொம்ப ஒரு ஸ்தோத்திரம் கோத்திரத்தை பலவீனமானவன். அவங்க இஸ்ரவேல் மத்தியில் அவன் பேச்சு எடுபடாத ஒரு கோத்திரத்தில் வாழ்ந்தவன். அவனை ஒரு பேச்சு ஒருத்தனை கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நேரம் வந்த பொழுது கர்த்தர் அவனுடைய கைகளை போருக்கும் அவனுடைய விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கி வைத்ததை போல இப்போது இருக்கிற உங்களையும் என்னையும் இந்தியா தேசத்துல எங்க ஒரு மூலையில மரப்பிடத்துல ஒளிப்பிடத்துல ஒருவராலும் எண்ணப்படாத ஒரு கார்னர்ல தள்ளப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய நாள் என்று ஒன்று வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு பெரிய போராளியாக கர்த்தர் மாற்ற ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். You are the army of God. நீங்க தேவனுடைய சேனை. சொல்லுப்பா, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய 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 சேனை. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், நம்மெல்லாம் அவருக்கு சேனை. அல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்ட நம்மளாம் ஒரு சேனை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு உபத்திரவமும், உலகம் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு வேதனையும், உலகம் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு கவலையும், உலகம் உங்களுக்கு கொடுக்கிறத ஒவ்வொரு நெருக்கமும் உங்களுக்கு அழிவுக்கு அல்ல, யுத்தத்துக்கே கர்த்தர் பழக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 20:11 வாசிக்கும் பொழுது, எரேமியா 20:11 நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், எரேமியா 20, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். யாரு கூட இருக்கிறார்? யாரு கூட இருக்கிறார்? யாரு கூட இருக்கிறார்? என்னோட கூட இருக்கிறார். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். லாஸ்டா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா
என்னோட இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. படுத்த படுக்கையில் இருந்தாலும் நீங்க இந்த வசனத்தை தான் சொல்லணும். நீங்க தோல்வி மேல் தோல்வியை சந்தித்ததாலும் நீங்க இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லணும். ஒரு வேலையை கூட, ஒரு காரியத்தை கூட ஒரு ஞானமாய் செய்வதற்கு கூடிய ஒரு புத்தி இல்லாட்டாலும் உன்னுடைய ப்ரொக்ளமேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரோ பராக்கிரமசாலியாக, பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. God is with you. ஆமா, நீங்க ஆழமா இதை நம்புங்க, ஆழமா இதை விசுவாசிங்க, ஆழமா இதுக்காக நீ காத்துருங்க. அவர் உங்களை ஒருபோதும் தோல்விக்கு விட்டு கொடுப்பது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:10 வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, வாசிங்க, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. இந்த வசனத்தை கவனிங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் ஹெல்ப் யூ. வீட்டில் எழுதி போடுங்க. ஃபார் எனிதிங். சிரிக்காதீங்க, இது உண்மையிலே நீங்க அதை நம்புங்க, இது உங்களுக்கு நடக்கும். ஹெல்ப் மீ. ஸ்தோத்திரம். ஹெல்ப் மீ. 12th முடிச்ச உடனே அந்த லீவ் நாட்களில் சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்தேன். கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தப்போ அங்கே நிறைய ஊழியக்காரங்களும் வந்திருந்தாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அருமையாக இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் என்ன செய்ய, 3 நாள் கன்வென்ஷன், நைட்டு கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு மேலே நான் அவர் பக்கத்தில் போயிட்டு நான் நிறையா டெவலப் பண்ணணும், எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு அப்படி கேட்பேன். அவர் வந்து சொல்லுவார், ஓகே ஜான், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கால் ரொம்ப வலிக்க, ரொம்ப நேரம் இருந்து எனக்கு கால் கொஞ்சம் அமுக்கி விட்றியான்னு கேட்பார். ஓகே, நான் கால் அமுக்கி விட்றேன்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் படுத்துருப்பார். அவர் எனக்கு சில காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நிறைய அட்வைஸ் எனக்கு பண்ணார். ஸோ நான் அவர் காலை அமுக்கிக்கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு கட்டத்தில் நான் கேட்டேன், நீங்கள் நல்லா ஆங்கிலத்தில் நல்ல புலமையாக இருக்கீங்களே, எனக்கு என்ன செய்யனே தெரில, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நிறையா டிப்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், என்னால் முடியலன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜான், Holy Spirit is the best teacher. டெய்லி நீ தூங்குறதுக்கு முன்னாடி, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஆங்கில பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிட்டு தூங்கு, இரவில் உடைய பக்குவப்படுத்தி ட்ரெயின் பண்ணிட்டு உன்னை உருவாக்கிடுவாருன்னு சொன்னார். இன்னைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன். அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து இரவு ஜெபம் நான் பண்ண போதெல்லாம் ஆண்டவரத்தில் முடிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு ஆங்கில பாடத்தை எனக்கு கற்றுத்தாங்க. சிம்பிள், சாதாரணமா. வாகனம் ஓட்ட பயமா இருக்கா? கர்த்தர் எனக்கு சொல்லுங்க, இனிய பார்க்காத இங்க பாருங்க, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? I will surely, அதானே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் செய்வேன். யுத்தத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். உன்னுடைய போராட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். உன்னுடைய பயணத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனது ஊழியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், I will surely help you. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எவ்வளவு வல்லமையான ஒரு தைரியமான, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு வல்லமையான பரலோக சத்தம் தெரியுமா? பரலோக ராஜ்யமே சொல்லுகிறது, நான் உனக்கு உதவி செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். பிள்ளைகள் குறித்து கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். வீட்டை குறித்து கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். ஊழியத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன பொறுத்தவரை சபையில எல்லாருமே ஊழியக்காரங்க தான், எல்லாருமே ஊழியக்காரங்க தான், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் சேனை தான், எல்லாவின் ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் தான் கண்காணி, அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். சோத்திரம். கண்காணி ஒரு ஆள் தான், ஆனா வேலை எல்லாரும் ஒன்று செய்யணும், எல்லாரும் தான், எல்லாரும் செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஊழியத்தில் வாஞ்சியா இருக்கிறாங்க, வாங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் சோம்பேறி பாஸ்டராக இருக்கீங்க, எனக்கு ஊழியமே தரமாட்டீங்கன்னு வாங்க, நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன் தலையில் போடுறதுக்கு. ஸ்தோத்திரம். வந்து ஊழியம் செய்யுங்க, இந்த தேசத்தை கலக்குங்க, மண்ணூர் பேட்டைக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வாங்க.
இந்த சென்னை பட்டணமே திரும்பி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்குள்ளே பலக்கிரமசாலியாய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறி சபையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவோம். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து பராக்கிரமசாலியை போல, யுத்த வீரனை போல நம்மை பழக்கி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நம்ம தேவனுடைய சேனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சேனை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய ஜெய வீரர்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய பாளையம். கர்த்தருடைய பாளையம் ரொம்ப முக்கியமானது. காட்ஸ் கேம்ப், காட்ஸ் கேம்ப் ரொம்ப முக்கியம். காட்ஸ் கேம்ப், பாளையத்தை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார், எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியமானது. உபாகமம் 23:14 நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 23:14 சத்தமா ஒருவர் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். சேனை. நம்ம வாசித்த அந்த முதல் வசனத்தை நீங்க மறுபடியும் வாசிங்க. நான் வாசித்த முதல் வசனத்துல கர்த்தருடைய சேனை என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய பாளையம் மகா பெரியது. கர்த்தருடைய பாளையம் மகா பெரியது. நம்பர்ல கிடையாது, நல்லா கவனிங்க. கர்த்தர் சேனையாய் கிரியை செய்ய வேண்டியது சில நேரங்கள்ல ஒரு நபரை கொண்டே அவர் நடத்தி இருக்கிறார். இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார், நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். அவங்களுக்கெல்லாம் ஒரு மனிதனா இருந்து, சிம்சோன் நமக்கு நல்ல உதாரணம். சிம்சோனை பார்த்தா கர்த்தருடைய சேனையை பார்த்த மாதிரி. சிம்சோன் இறங்குனா பெலிஸ்தரெல்லாம் தெறிக்க ஓடுவார்கள். ஏனென்றால் அவன் ஒரு தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு சேனை. கர்த்தர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா, ஒரு எல்லைக்குள்ள போனீங்கன்னா, கிராம ஊழியத்துக்கு போறீங்கன்னா, சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு அதே இடத்துக்கு தான் நம்ம போறோம். அண்ணா நகர் பார்க்குக்கு போமா பிரதர், கூட்டிட்டு போங்க எங்களை. ஸ்தோத்திரம். அங்க போய் இறங்கின உடனே எல்லா அண்ணா நகர்ல இருக்கிற எல்லா பேயும் அலர்ட் ஆகும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய சேனை. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், டவர் பார்க்கு போய் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ஏரியா போவோம், கொஞ்சம் ஊழியம் பாக்கி கிடக்கு. ஸ்தோத்திரம். ஆமாம், பார்க்குக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் என்னாகும்? அலர்ட் ஆகும். எங்கே எல்லாம் சிம்சோன் வந்து இறங்கினானோ, எங்கெல்லாம் சிம்சோன் என்று கொடுத்தானோ, அங்கெல்லாம் பெலிஸ்தியர்கள் மடங்கத்தக்கதாக அவனை ஒரு சேனையாய் பயன்படுத்துவதை போல மண்ணூர்பேட்டை ஐபிசியே கர்த்தர் உன்னை சேனையாக பயன்படுத்தும்படி அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உன்னுடைய கரங்களையும் கைகளையும் யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்க வைக்கிறார். ஆயத்தப்படு. நடந்தாலே போதும், நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு சேனை. உங்களுக்குள்ள கர்த்தர் ஆயுதத்தை தந்து உங்களை ஆயுததாரியாய் மாற்றிருக்கிறாரு. ஆகையால் பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தருடைய சேனை, இரண்டாவதாக அவர் நம்மை அவருடைய பாளையமாக பார்க்கிறார். கர்த்தருடைய பாளையத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாளையத்தில், நம்முடைய பாளையத்தின் மத்தியில், இந்த ஃபோர்ஸ் அல்லது கேம்ப், நம்முடைய டெரிட்டரியில, இந்த டெரிட்டரியில, இந்த சபையில, இந்த கூட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம தனியா போகல. தனியா நான்லாம் ஊழியத்துக்கு யாரும் எதிர்பார்க்கறதே கிடையாது. தனியா போவேன், ஒண்டியா போவேன். கீழ்ப்பாக்கத்தில் நான் குடும்பம் இருக்கும் பொழுது கோடம்பாக்கத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். வாரம் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போயிடுவோம். ஒன்றும் கிடையாது, சும்மா போவோம். அப்போ நம்ம சும்மா கிட்டார் எடுத்துகிட்டு போவேன். 2 பிள்ளைங்க வந்தால் கொஞ்சம் பாட்டு சொல்லி ஏதாவது 4 பேர் கூப்பிட்டு சூசி சொல்லுவோன்னு சொல்லிட்டு சும்மா கிட்டார் எடுத்துகிட்டு தோளில் போட்டு அப்படியே தெருக்கல்ல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பேன். ஒரு சண்டே என் ஒய்ஃபால் வர முடியல.
நான் உட்காந்துட்டே இருந்தேன். கிளம்பலை, அவர் கிளம்ப முடியல. யோசிச்சுட்டே இருந்தேன், நம்மளும் படுப்போமா அல்லது பேசாமல் பூலிட்டு போவோமா? இல்லை இல்லை, யார் வந்தாலும் வராட்டில் நம்ம என்ன செய்யணும்? ஒண்டியா பைக்கில் கிட்டாரை தூக்கிட்டு கழுத்தில் போட்டு கோடம்பாக்கத்தில் சுற்றி வந்தேன். நான் பாட்டு பாடிக்கிட்டே சுற்றி வந்தேன். 2 பசங்களாம் கூடி வந்துட்டு, அண்ணே எனக்கு ஒரு பாட்டு பாடுங்கண்ணே, உனக்கு ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. என்னை ஏதோ பாட்டி கச்சேரிக்காரங்க மாற்றிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு ஊழியம் செய்யணும், அவ்வளவுதான். வீட்டில் படுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ளே சேனை அதிபதியாய் உலாவி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய சேனை. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு, கவனிங்க, ரொம்ப முக்கியம். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகாதபடி உன் பாளையம், சொல்லுங்க, உன் பாளையம், வாய் திறந்து சொல்லுங்க, உங்க பாளையம், உங்க சபை, சத்தமா சொல்லுங்க, உங்க சபை, உங்க ஜனம், உங்க எல்லை, உங்களுடைய பாளையம், உங்களுடைய வளாகம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் சுத்தமாயிருப்பதாக. அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான் உலாவிக்கிட்டு இருக்கு. பேசுறவனையும் வெட்டும், பேசுறத கேட்கிறவனையும் வெட்டும். இருபுறமும் கட்டும், இருபுறமும் வெட்டும். கர்த்தருடைய சேனை இருப்பது நல்லது, மேன்மை, உயர்வு, எல்லாம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, நல்லா குஜாலாவா இருக்கு, ஊ அப்படின்லாம் இருக்கு. ஆனால் நமக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் பரிசுத்த சேனையின் கர்த்தர். அல்லேலூயா. பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு, தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு பரிசுத்த பாளையத்தை உண்டு பண்ணுவதற்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. ஏன்னா கர்த்தர், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரன் மத்தியில பாளையத்தில் அவர் உலாவி கொண்டு இருந்தாலும் அவர் புறஜாதிகளுக்கும் அவர்தான் தேவன், இஸ்ரவேல் ஜனத்திற்கும் அவர்தான் தேவன். புறஜாதிகளை எப்படி அழித்தாரோ, எப்படி நிர்மூலமாக்கினாரோ, அது போலவே இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே அசுத்தத்தை காணும் பொழுது இவர்களையும் அழித்தார், அவர்களையும் மடங்கடித்தார், சிதறடிக்க பண்ணினார். He said no compromise. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வசனம் சொல்கிறது, உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு உம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை ஒருவன் கொடுக்க கூடுமோ? பரிதானம் கொடுக்க முடியுமா? பரிதானம்லாம் கொடுக்க முடியாது. பாளையம் பரிசுத்தத்தை காக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கிறார். பாளையத்துக்குள்ளே உலாவை கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனம், சாரி, என்னாகமம் 4:15 வாசிப்போம். என்னாகமம் 4:15 வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 4:15, பாளையம் புறப்படும் போது, சேனை புறப்படும் பொழுது ஆரோரும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத்து புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள், அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். பரிசுத்தமானது என்று சொன்னால் ஆசாரியன் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்ய வேண்டியது. தேவனுக்கு பரிசுத்தம் என்று நியமிக்கப்பட்டது. தேவனுடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க சாட்சி பீடத்தை ஒருவனும் தொடாதிருக்கபடி எச்சரிக்கையாயிருக்க கடவது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆசாரியர்களை தவிர, லேவியர்களை தவிர பரிசுத்தமான தொடுகிற அளவிற்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில் சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பயபக்தி இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, சாக்ரிஃபைஸ் இல்லை, ஸ்தோத்திரம், பக்தி இல்லை. ஆகையால் தான் தொடாதிருக்கிறது உனக்கு நல்லது. தேவன்
பரிசுத்தமானதை தொடுகிறதுக்கு அதற்கு அழைக்கப்பட்டும் அதற்கு தூய்மையாக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருந்தாலொழிய அதை தொட்டால் ஒண்ணுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்ற. ஊசா தொட்டான். ஊசா என்ன தொட்டான்? எதை தொட்டான்? கர்த்தருடைய உடன்படிக்கையை தொட்டான். நார்மலாக அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யுது? கீழே விழுது. விழுந்த என்ன ஆகும்? சேதமாகும், உடஞ்சி போயிடும். அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த ஊசா என்ன செய்தா? உடன்படிக்கை பெட்டியை கீழே விழும் பொழுது, ஐயோ உடன்படிக்கப்பட்ட கீழே விழுந்தா உடஞ்சிருமே, சேதமாயிருமே அப்படின்னு தான் போய் தொட்டான். அதுதான் அவனுடைய இன்டென்ஷன். ப்ராக்டிக்கலா நம்ம யோசித்தா வேற ஒன்றும் கிடையாது. ஆனா உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமானதை தொடுவதற்கும் அதை கையாளுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒழிய வேறவனும் தொடாதபடிக்கு கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். விழுந்தா என்ன? விழுந்துட்டு போகுது. விழுந்தா என்ன? விழுந்துட்டு போகுது. உடன்படிக்கை உடஞ்சா என்ன? அது ஓன் கவலையா? ஓன் வேலையா? ஓன் வேலை இல்லை. பரிசுத்தமா அழுது நிறைய நேரங்களில் நாம் பரிசுத்தத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் உடைச்சிருவாங்க. நாம் பரிசுத்தை காக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் பரிசுத்தத்துக்காக நான் உயிரோடு நிற்கிறேன், நான் ரொம்ப தீவிரமா இருக்கிறேன், நான் நீதியை நிறைவேற்றேன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிருவாங்க. சில நேரம் ஊழியங்களை கெட்டு போகுது. எல்லாம் இருக்கும். சபைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஆஸ்பத்திரி மாதிரி. கேன்சர் இருக்கும், தலைவலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், எல்லாம் இருக்கு தான் செய்யும். அப்படி இருக்கலாமா? சபையில இருக்கலாமா? அங்க ஏரியாவுக்கு வரக்கூடாது. அது ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஆசாரியனுக்குரிய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊசா போய் தொட வேண்டிய அவசியமே இல்லை. விழுந்தா உடஞ்சா என்ன? கர்த்தர் இன்னொரு கற்பனைகளையே கர்த்தர் இன்னொரு முறை தருவார். ஆனால் உடன்படிக்கப்பட்டியே இன்னொரு உண்டாக்க முடியாத அவரால் என்ன? ஆகையால் பாளையத்தில் அசுத்தமானவர்கள் அசுத்தத்தோடு பரிசுத்த காரியங்களை ஈடுபடுவமே ஆனால் அவர் சேனை அதிபதி, அவர் இறங்கி வந்து சங்கரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும். புதிய ஏற்பாடு காலத்துல யாரும் அடிக்க மாட்டார், வைக்க மாட்டார், தலைவலி கூட வராது, எல்லாம் ஜம்முன் போயிருமா இருக்கும். ஆனா பாளையத்துல கர்த்தர் இருக்க மாட்டார், தேவன் இருக்க மாட்டார். பாளையம் அழகா இருக்கும், சபை அழகா இருக்கும், சபை சத்தமா இருக்கும், சபை மகிமை இருக்கிற மாதிரி இருக்கும், ஜனங்கள் வருகிற மாதிரி இருப்பாங்க, அங்க நல்ல மகிமை சந்தோஷம் களிப்பு சமாதானம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தர் இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் சபையில பரிசுத்தமானதை காத்துக்கொள்ளணும். சபையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சேனையை அசைவாடுகிற நம்ம காத்துக்கொள்ளணும். திட்டுதல் உள்ள வரக்கூடாது. இப்படி இருந்தால் அவர் உன்னை ரட்சிப்பார், உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய பாதபடியாக்கி உனக்கு ஒப்புவிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ராஜா ரொம்ப ரொம்ப அன்பான ராஜா. சேனை ராஜ்யம் கர்த்தர்லாம் சொல்றல்ல, அவர் ரொம்ப அன்பான ஒரு ராஜா. ஏன் அப்படின்னு சொன்னா, சேனைன்னு பேருக்கு சேனை தான் வச்சிருப்பாரு. நம்மெல்லாம் போய் சேனைங்கிற பேர்ல யுத்தம் பண்ணி சத்துருவுக்கு மடங்கடிக்கப்பட்டு ரத்தம் ரணகலத்தோட இந்த பூமியில வாழ்றதுக்காக அழைக்காமல் அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடைய சேனை தான், நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, சும்மா இரு, பரிசுத்தமாயிரு, சுத்தமாயிரு, சுத்தனாய் காத்துக்கொள். நீ செய்ய வேண்டிய பிரதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சேனை அதிபதியாக இறங்கி வந்து அவருடைய சேனை இறங்கி வந்து நம்முடைய சத்துருக்களை விடுவிப்பதற்கு ரட்சிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஊழியம் என்னன்னா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. வெரி சிம்பிள். அல்லேலூயா. உன் குடும்பத்துல பரிசுத்தத்தை நிலைநாட்டு. ஆமா, எல்லையே உனக்கு தான். தீர்க்க தரிசனமாவே சொல்றேன். வாடகை வீடு இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே நான் அப்போ எனக்கு நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு ஓனர் உடனே வந்து வீட்டுக்கு கால் பண்ணியா
அல்லேலூயா அல்லேலூயா கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வைக்கோல் இருக்குல்ல, மாட்டு தீவனம் வைக்கோல், அதை கொண்டு வந்து கட 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 கடன்னு வீட்டுல எல்லாம் அப்படியே அடிக்கிட்டு நடுவுல அந்த அந்த முளையை அடிச்சு மாட்டு கட்டிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் விசுவாசிகள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. பாவப்பட்ட விசுவாசி 10 பைசா காணி கொடுப்பாங்க, 1 ரூபா பைசா காணி கொடுப்பாங்க. இப்படி உட்காந்து ஆராதனை முடிஞ்சவன் நடக்கு இதெல்லாம் இப்படி உட்காந்துக்கிட்டு. அப்போ எனக்கு 3 சின்ன பையன் வீட்டு வெளியே உட்காந்துட்டு, காலிபடியா அந்த குடும்பமே ஊர்லேயே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த ஊரில் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு ஆளுகையை கொடுத்துருக்கிறார், ஒரு தேசத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டு வாடகையாக இருந்தாலும், நீ இருக்கிற பூமி உனக்கு சொந்தம் இல்லாத இருந்தாலும், நீ இருக்கிற நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், உன்னுடைய பாளையத்தில் பரிசுத்தத்தை காத்து கொள்வையானா கர்த்தருடைய சேனை எதை செய்யுமோ அதை கர்த்தர் உன் வாழ்க்கையை செய்வா. சத்துருக்களை மடங்கடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை உங்களுக்கு சாதகமாய் ஆக்கி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய சிறுமையிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார். வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய சேனைன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்றதுல நல்லதான் இருக்கு. பரிசுத்தம் முக்கியம். மைண்ட் இட். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருடைய பட்டயம். வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:11. மூன்றாவது அவருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா கர்த்தருடைய பட்டயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் தான் உங்களுக்கு பட்டயம். நிறைய பேர் வசனம் படிக்கிறதுல படிக்க வைக்கணும், நல்லா படிக்கிறீங்க. பட் நான் அடிக்கடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் அடிக்கடி பேசுறது உண்டு. ஏன் விசுவாசி மண்ணூர்பட்ட ஐபி விசுவாசி அவங்க கொஞ்சமாக இருந்தாலும் தங்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் உங்களுக்காக. சாலிட் பிரசங்க இங்கே ஊழியம் செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய ஆவிக்குரிய லெவல்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சில சபைகளில் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். போனோம்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். கூட்டம் நிறையா இருக்கும், நல்ல வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் அறிகிற அறிவில் நீங்கள் எனக்கு தெரிந்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிறைவாகத்தான் இருக்கிறீங்க. பிரைஸ் எல்லாம் இன்னும் நீங்கள் வளர்ச்சிக்கு நிறைய தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் வசனத்தில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய யுத்தத்தில் வசனத்தை பயன்படுத்துங்க. இயேசு வசனத்தை தான் பயன்படுத்தினார். பிசாசோட போய் தர்க்கம் பண்ணல. பாத்துருவோமா, நான் தேவகுமாரன் நிரூபிக்கவா, அப்பத்தை கண்ணில் கப்பமா மாத்தவா, இந்த வேலையெல்லாம் கிடையாது. எடுத்தாரு ஒரு வசனத்தை, போனான் பிசாசு. வசனத்துக்கு தான் பயப்படுவான். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நீங்க சில புஸ்தகங்கள்லாம் இருக்குது, நீங்க வாங்கி படிங்க. வியாதிகளுக்காக, ஒவ்வொரு சூழ்நிலைக்காக என்னென்ன வசனங்களை பயன்படுத்தி ஜெபிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு. நிறைய வசனங்களை பயன்படுத்தி 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 கொரோனாவில் நைட்டு 6-7 மணிக்கு வந்தா 6 மணி வந்துட்டாலே எனக்கு மூச்சு விட முடியாது. 2 வீக்ஸ் கஷ்டப்பட்டேன். 2-3 வீக்ஸ். இரவு வந்தாலே அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு உடம்பு நடக்கும். பயம். நைட்லாம் தூங்கவே முடியாது, தூங்கவே முடியாது. சுவாசம் இயற்கையில தான் சுவாசிக்கணும். நீங்கள் யார் இப்போ இயற்கையை சுவாசிக்கலை, இப்போ நானும் இயற்கையாக தான் சுவாசிக்கிறேன். இயற்கையாக சுவாசிக்கிறேன் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறது நமக்கு தெரியாமலே நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனால் இயற்கையாகவே சுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம தான் அதை செய்யணும். அப்படின்னா தான் அந்த லங்ஸ் ஃபங்க்ஷன். அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். ஸோ ஆக்சிஜனில் 6 மணிக்கு மேலே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். காலையில் 4 மணிக்கு தான் ஆக்சிஜன் லெவல் கூடும். இது நம்மளுடைய அட்மாஸ்பியருடைய நிலைமை. காலையில் நல்லாயிரும், ஏன்னா ஆக்சிஜனுடைய திக்னஸ் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. இரவு வந்துச்சா லெவல் கம்மியாயிரும். வெளியில் சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜன், இதுதான் பிரச்சனை. அப்போ
என்ன செய்யணும்னே தெரியல. தனியாக ஒரு கேம்பில் நான் படுத்து கிடக்கிறேன். அப்புறம் ஒரு பாடல், பெருமான் ஐயா பாடல், நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இரவு முழுவதும் அந்த பாட்டு தான் ஓடும், இரவு முழுவதும். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இரவு முழுவதும் வசனம், வார்த்தை. இப்படிதான் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் விடுதலை தந்தார். வசனம் சொல்லிட்டே இருங்க, பாடல் பாடிக்கிட்டே இருங்க, சோத்திரம். டிவியில வேற அக்கிரமமான காரியங்கள் எதுவும் ஓடவே கூடாது. பாளையம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது, வசனம் உங்களுடைய பட்டயமா இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய சத்துருக்கு முன்பதாக உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறவங்களும் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வசனத்தை கரந்தில எடுத்து போராடணும். வசனத்தை, ஏன்னா வசனம் சொல்லுகிறது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உனக்கு கொடுத்துருக்க. நீங்க ஒரு ஆயுததாரி, நீங்க ஒரு யுத்த வீரன். ஆகையால் கர்த்தர் உங்களை வசனத்தை கொண்டு உங்களை ஜெயத்தை கொண்டு வருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. நேரம் அதிகமாகிறது, நான் முடிக்க நான் போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக கர்த்தருடைய நாள், ஸ்பீக்கிங் அபவுட் த டே ஆஃப் த லார்ட். அந்த முதல் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:11. முதலாவது கர்த்தருடைய சேனை, இரண்டாவது கர்த்தருடைய பாளையம், மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை பட்டயம், நான்காவது நாள். கர்த்தருடைய நாள் என்ன நாள்? வெற்றியினால், ஜெயத்தினால், ஜெயத்தை கொண்டாடுகிற நாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கதான பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. யுத்தத்திற்கு நாம் அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே யுத்தத்தினுடைய ரிசல்ட், ஜெயம் என்கிறதான ரிசல்ட்டை நம்முடைய கரத்தில் கொடுத்துதான் கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 70 பேர் இயேசு அனுப்பினார் ஊழியத்துக்கு. 70 பேரும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? வியாதிகள் சுகமாகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. அனுப்பும் போதே அவர் என்ன அதிகாரத்தோடு தான் அனுப்புகிறார். அனுப்பும் போதே அவர் ஜெயத்தை கொடுத்து தான் அனுப்புகிறார். இது எத்தனை பேருக்கு புரியுது தெரியுமா? நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போகும் பொழுது, நீங்க உங்களுக்கு ஒரு வியாதிக்குள்ள போகும் பொழுது, ஒரு இடுக்கமான சூழ்நிலைக்கு உங்க வாழ்க்கை கடந்து போகும் பொழுது, கர்த்தர் அதை அனுமதிப்பாரானால் ஜெயத்தை முன்னாடியே அவர் ஆயத்தம் பண்ணி தான் உங்களை நடத்துகிறார். யுவர் விக்டரி இஸ் predestined, preposed. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Your victory is already predicted. உங்களுடைய யுத்தத்தில், உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய பிரச்சனைகள்ல ஜெயத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து தான் உங்களை யுத்தத்திற்கு அனுப்புகிறார். அதனால நீங்க எப்படி சமாளிக்க போறனே அப்படின்னு விட்டீங்க, அதுதான் நடக்கும். இல்ல, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். நான் இதை ஜெயிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை மேற்கொள்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதிலே எழும்பி நிற்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் our battle is predicted, victory predicted battle. இந்த வார்த்தை கவனிச்சுக்கோங்க. victory predicted battle. ஜெயத்தை ஏற்கனவே சுதந்திரிக்கப்பட்ட யுத்தம். ஆமென் சொல்லுங்க. வசனங்கள் இருக்கு, எடுக்க நேரம் இல்லை. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்குறித்திருக்கிறான் வசனம் இருக்குது. முன்னாடியே என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். யுவர் விக்டரி, உங்களுடைய ஜெயம், உங்களுடைய மேன்மை ஏற்கனவே முன்குறித்து தான் உங்களை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார், யுத்தத்துக்கு அனுப்புகிறார். ஆகையால் at any cost, எப்படியும் victory is yours. அல்லேலூயா. ஒன்று ப்ராக்டிக்கலாக பேசுகிறதா, உங்களுடைய நாட்களில் கர்த்தர் இதை நடப்பிப்பா. கொஞ்சம் தாமதம் பண்ணுறாரா, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளை நாட்களில் நிறைவேற்றுவா.
ஹல்லேலூயா. God is God of victory. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தோல்வியுற்றவராக பிசாசு பார்த்தான். இல்லை இல்லை, ஜெயம் உள்ளவராக அவர் அடைக்கப்பட்ட கல்லறையிலே எழும்பி வந்தார். இந்த நாளிலே அவருடைய பாடுகள் மூலமாக, அவருடைய ஸ்தோத்திர நெருக்கமான பாதைகள் மூலமாக, சிலுவையினுடைய சூழ்நிலை மூலமாக, சிலுவையின் வாழ்க்கை மூலமாக கர்த்தர் எப்படி இந்த உலகத்திலே ஜெயம் உள்ளவராய் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் எழும்பி வந்தாரோ, அதுபோல இந்த நாட்களிலும் கர்த்தர் தருகிறதான எல்லா யுத்தங்களிலும் நமக்கு ஜெயத்தை தரும்படிக்கு நம்முடைய கரங்களையும் விரல்களையும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகுவோமா? எல்லாம் நேர் முழங்கால் படிட்டு, யார் வெளியில போக கூடாது. இது தேவனுடைய பிரசன்னம், இது கர்த்தருடைய பாளையம். கொஞ்ச நேரம் தேவ சேனையாக கர்த்தர் உங்களை மாற்றும்படிக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனி நபராக ஒருவராய் இந்த பூமியிலே வந்தார். ஒரு ராஜ்யமா அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஒரு வல்லமையும் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஒரு வியாதியும் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதுபோல இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இதோ தேவனுடைய சேனையின் புத்திரராய் இருக்கிறபடினாலே ஜெய கிறிஸ்து இயேசு உனக்கு முன்பாய் கடந்து செல்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ரமா ஷேரி மனோ ரிமனா கராத் ரமனாத் ரிகன் ரக்கராத் ரிதினெமினே ரிமன குதரு குது ரமனாத் ரிதினமா ஷேத் ரிதினெமே ரெமனாத் ரிதினமா. ஆமென் 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 ஆமென். சிலுவை கல்வாரியிலே அவர் இட்ட வெற்றியின் சத்தத்தை போல உங்களை பிசாசானவன் நெருக்கப்பட்ட சிலுவையிலே அறையப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு வேதனையின் பாதையில ஒரு வெற்றியின் சத்தத்தை அனுப்பும்படிக்கு கர்த்தருடைய பட்டயை உன்னுடைய பட்டயமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய பாளையத்தில் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒரு யுத்த வீரராய் பராக்கிரமசாலியாய் அவன் முன் குறித்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபரதரதரே உரமனெதிரிக்குது எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லவோ, ஒப்பு கொடுத்தீரையா என்ன எனக்காக, உலகின் இரட்சகரை உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரை உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க. எல்லாம் உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. சிலுவையில் தொங்கினீரே, எங்களை ஆமென். சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, உம்மை ஒப்பு கொடுத்தீரே, ஒப்பு கொடுத்தீரையா
எனக்காக உலகின் இரட்சகரை உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரே. ஒப்பு மரளமனை குரு இனிதிரிதே மானதாரே கொரு உலகின்